என்னது உள்ள எதுக்கு அப்படி போய் சொன்ன? உனக்கு என்னடா? ஏன்டா என்ன அடிக்கிற? போய் சொன்னா நான் உன் அப்பனை கூட அடிப்பேன். என்னடா ஏன்டா அவன் அடிச்ச? ஏண்டா உன் மகளோ தாயோ தங்கச்சியோ அதே நிலைமையில இருந்தா அப்போ இப்படிதான் போய் சொல்வியா? அது ஏன் இஷ்டம். இஷ்டம். தாய் குலத்துக்கு கௌரவம் கொடுக்காதவனுக்கு அம்மானு கத்துற அருகதை கிடையாதுடா. விடுங்க சார், விடுங்க சார். மறுபடியும் போய் சார் வாங்க சார். என்ன சார் உன்னை ஒழிச்சு காட்டுண்டா. லாயருங்களே ரவுடிங்களா மாறினா கோர்ட்டும் நியாயமும் செத்து போயிடும். கோர்ட்ல பொய் சாட்சி 199 பேர் சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரையும் போய் அடிச்சிட முடியுமா? இங்க பாரு, அர்த்தமில்லாம ஆத்திரப்பட்டு உன் நிம்மதியை அடியோட புதைச்சுக்கிட்டு இருக்க. 4 வருஷத்துக்கு முன்ன நீ சந்தோஷமா சிரிச்சு மத்தவங்களையும் சிரிக்க வைப்ப. அந்த பழைய ராகேஷ நான் இப்ப பார்க்கணும்டா. அந்த ராகேஷ் செத்து போய் 4 வருஷம் ஆச்சுமா. அன்னத்து மேலேயும் அம்மா மேலேயும் ஆத்திரப்படக்கூடாது. உட்காரு, சாப்பிடு. நீ இப்படி எல்லாம் எதனால இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட நான் ஒண்ணு சொல்லாம இருக்கேன். உன்னை மாத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரி, கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிடு, மூளை சூடு தனியும்.